வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் தினந்தோறும் பெருவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை பதிவினை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்தில் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் அசீதிதம சர்க்கமானது என்பது திரோஹித ராவணி யுத்தம், அதாவது அரக்கன் மகாபாவியான ராவணனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித்தானவன் மறைந்திருந்து போர்க்களத்தில் மாயப்போர் செய்தானாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகன அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैव्यै च रस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्घनेभ्यः. श्री सीताक्षरशत्रुघ्न समेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் யுத்தகாண்டத்தில் அசீதிதம சர்க்கமானது என்பது புரோஹித ராவணி யுத்தம், அதாவது மகாபாவியான அரக்கன் ராவனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித்தானவன் போர்க்களத்தில் மறைந்திருந்து மாயப்போர் செஞ்சானாம். மகராட்சம சம்ஸ்ருத்வா ராவண சமிதிஞ்சய குரோதேன மகாதாவிஷ்டோ தந்தான் கடகட்டாபையன்னு. அதாவது ஒரு போர்னுட்டு ஒன்று வந்துருத்தோம்னாக்கா அரக்கர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த போரில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடியவன் மகாபாவியான அரக்கன் மன்னன் ராவணன். இந்த மாதிரி மகராட்சன் கொல்லப்பட்டான் அப்படின்னு செய்தியை கேட்டதுமே ராவணன் என்ன பண்ணான்னா எல்லையற்ற கோபத்தை அடைஞ்சானான். அந்த சமயத்தில் தன்னுடைய பற்களை நர என்று கடித்தானாம். குபீத்தச்ச ததா தத்ர கிம் காரியமிதி சிந்தையன் ஆதிதேசாத சங்கிருத்தோ ரணாயேந்திரிஷிதம் சுதம். ரொம்பவும் கோபம் கண்ட அரக்கன் ராவணன் அடுத்ததான் நாம் என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு தன்னுடைய மனசில் சிந்தனை செய்துவிட்டு தன்னோட புதல்வனாக இருக்கக்கூடிய மேகநாதன்
இந்திரஜித்துக்கு உத்தரவு போட்டானாம். ஜெகவீர மகாவீரியோ பிராத்தரோ ராமலக்ஷ்மணோ அத்ருஷ்யோ திருஷ்யமானோ வா சர்வதாத்வம் பலாதிகா. ஒரு ராவணன் சொல்கிறான் மேகநாதனை பார்த்து, மேகநாதா, இந்திரஜித்து நீ மகாவீரன், அதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. உன்னுடைய பராக்கிரமத்தினால தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரனையே நீ வென்று இருக்க. அப்படின்னா நீ நினைக்கும் பொழுது சிறப்பான ஆற்றல் எதுவுமே இல்லாத சாதாரண மானிட பிறவியாக இருக்கக்கூடிய அந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் கண்ணால் பார்த்த பிறகு நீ என்ன விட்டு விடவா போற அப்படின்னு நான் ராவணன். துவம பிரதிம கர்மாணம் இந்திரம் ஜெயசி சம்யுகே கிம் புனர்மானுஷௌ திருஷ்டுவா ந வதிஷ்யசி சம்யுகே. இப்போ ராவணன் சொல்கிறான், மேகநாதா, நீ மகா பராக்கிரமமுடைய தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரனையே நீ வென்று இருக்க. அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி தன்னுடைய தந்தையாகப்பட்ட ராவணன் கூறிய அனைத்தையும் சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொண்ட மேகநாதன் இந்திரஜித்தானவன் உடனடியாக என்ன பண்ணானா, அங்கே என்னன்னாக்கா யுத்தம் ஆரம்பிச்சுட்டோன்னா தினந்தோறும் அங்கே யாகமானது நடக்கும், வேள்வியானது நடக்கும். அந்த வேள்வி நடக்கக்கூடிய அந்த சாலைக்கு போய் தன்னுடைய நோக்கம் நிறைவேறதுக்கு உரிய முறையில் அக்னியில் ஹவிசுனாக்கா அதற்கு வேண்டிய பொருட்கள், அதாவது இந்த அரக்கர்கள்லாம் செய்யறது என்னன்னாக்கா ஹவிசு அப்படின்னோன்னாக்கா என்ன அர்த்தம், அன்னம் தான். அதுதான் முக்கியம். ஆனால் அடுத்தவன் கெட்டு போகணும், நான் தான் வாழணும் அப்படின்ற வாழ்க்கை அதுக்கு ஹவிசுங்கிறது வேற. அதை தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஜக்வதஸ்யாபி தப்தோ ராட்சசேந்திரினா பரிகிருக்கிய பிதுர்வசா யஜ்ஞபூபோ ச விதிவத் பாகவம் ஜுகுவேந்திரஜித். ஜுக்வதஸ்யாபி தத்ராக்னிம் ரக்தோஷ்ணீஷ தரா ஸ்திரியா அஜத் முஸ்தத்ர சம்பிராந்தா ராட்சஸ்யோ யத்ர ராவணிஹி. அப்போ இந்த அரக்கன் ராவனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித்தானவன் அக்னியை வளர்த்துட்டு இந்த மாதிரி அந்த வேள்வி யாகமானது தொடங்குற நேரத்தில் மேகநாதன் இந்திரஜித்தானவன் இருந்த இடத்திற்கு அரக்க பெண்கள் சிவப்பு தலைப்பாகையை விரைவாக எடுத்துட்டு ஓடி வந்தாலாம். எதுக்காக அப்படின்னா, அரக்கர்கள் ஒரு ராஜ்யத்தை ஆள்றான். இதை க்ஷத்ரியத்தில் சொல்கிறது, க்ஷத்ரிய தர்மம் இது. அதே மாதிரி ஆகமத்துக்கும் அதே மாதிரி தான். ஆகமத்துக்கு வேறு தலைப்பாக, கெட்டது செய்யறதுக்கு மட்டும்தான் தலைப்பாகையை கட்டிட்டு செய்கிறது. சாதாரணமாக நல்லா சுபமாக செய்யணும்னா தலைப்பாக இருக்கக்கூடாது. வேத தர்ம சாஸ்திர பிரகாரம் தலைப்பாகையை கட்டிட்டு ஒருத்தன் செய்கிறான்னாக்கா அடுத்தவன் அழிகிறதுன்னு அர்த்தம். ஆனால் ஆலய கும்பாபிஷேகங்கள்லாம் ஆகம விதியில் சொல்கிறதுக்கு தலைப்பாகையை கட்டிட்டு செய்யணும்னு. அதனால தான் சிவாச்சாரியாலாம் தலைப்பாகை கட்டிட்டு செய்கிறான். இந்த வேள்வி செய்யக்கூடிய அரக்கர்கள்லேயே வேத சாஸ்திரம் படிச்சிருக்கா இல்லையா, அரக்க சாஸ்திரம், அவன் எல்லாரும் என்ன பண்ணாலாம், செவ்வண்ண தலைப்பாகையை அணிஞ்சிட்டு அதில் அமர்ந்திருந்தாலாம். சஸ்திராணி சரபத்ராணி சமிதோத விபீதகாக லோகிதானி ச வசாம்சி சுருவம்
कार्ष्णायसं तथा सर्वतो अग्निं समास्तीर्य सरपत्रे सतोमरैः चार्यस्य कृष्णवर्णस्य गलं चक्राः जीवितः. அப்போ அந்த அந்த ஹோமகுண்டம் இருக்கணும். அந்த ஹோமகுண்டத்தில் 4 புறமும் கையில் வேல் போன்ற படை கலன்கள் தர்பைகளாகவே இருந்ததாம். விபீதக அப்படின்னு மரம். அந்த மரம்னாக்கா என்னன்னாக்கா தாண்ட்ரி மரம்னு வேறு அது தமிழில். விபதீக மரம்ன்ற விபீதக மரம்ன்றது எதுக்கு உபயோகப்படுத்துவான்னா அடுத்தவனை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மர சமித்து. அதனால்தான் நாம் சுபகாரியங்கள்லாம் பண்ணுறோம்னா இந்த மரத்தை சமித்தை வச்சுட்டு பண்ணப்படாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அந்த மரத்து குச்சிகள் தான் சமித்துக்களை வச்சுருந்தாலாம். ரித்துக்களுக்கு எல்லாரும் செவ்வாடியை கட்டின்னு தான் உட்காந்து பண்ணணும். சுத்திரவம்ன்ற அந்த ஹோமக்கரண்டி எப்படி இருந்தான்னு தெரியுமா? நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு மரக்கட்டையில் தான் சுருவம் பண்ணி வச்சுருப்போம் ஹோமத்துக்கு. ஆனால் இந்த சுருவம் எப்படின்னாக்கா அரக்கர்களுக்கு இரும்பு கரண்டி மாதிரி சுருவம் செஞ்சு வச்சிருந்தாலாம். இரும்புல இந்த வேலிகுண்டத்தில் 4 புறங்களிலுமே பிரமாதமான தோமரங்கள்லாம் கட்டியிருந்தாலாம். வீசி எறியக்கூடிய கைவேல்கள்லாம் ஏகப்பட்டதாக இருந்ததுதான். 4 பக்கமும் தூக்கி தூக்கி வீசி எறியத்துக்கு. தர்ம வகையை சேர்ந்த நாணல்கள் ஏகப்பட்டதாக பரப்பி வைக்கப்பட்டிருந்ததாம் அந்த யாகசாலையில். அப்போ என்ன பண்ணானா, நல்லா கருத்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை பிடிச்சி அந்த ஆட்டினுடைய கழுத்தை பற்றி இழுத்து அதனோட கழுத்தை வெட்டிட்டு அந்த ஹோமத்தில் ஆகுதியே செஞ்சானாம். மேகநாதன் இந்திரஜித்தானவன். சரஹோம சமித்தஸ்ய விதூமஸ்ய மகாஷிஷா பபூவஸ்தானி லிங்கானி விஜயம் தர்சயந்தி சா. இன்னும் மற்ற சமித்துக்கள் எல்லாத்தையும் ஹோமம் செஞ்ச உடனேயே புகை இல்லாமல் அக்னி ஜுவாலியானது எரிஞ்சுது. அதாவது பொரசு அரசு ஆகிய சமித்துக்கள் சேர்த்த உடனே தான் அக்னி பகவான் வருவார். இதெல்லாம் சேர்த்தா அக்னி பகவான் வரமாட்டார். அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்கு. உடனே அந்த அக்னி பகவான் என்ன பண்ணாரா, நல்ல குறிகளை காட்டித்தான். அதாவது நம்ம வீட்டில் கூட ஹோமம் செய்கிறோம்னா அந்த ஹோமத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னி ஜுவாலியானது பிரதட்சணமாக வலமாக சுற்ற வேண்டும். இடமாக சுற்றியது என்றால் அதை நமக்கு அந்த காரியம் நடக்காதுன்னு அர்த்தம். பலமாக சுற்றினால் காரியம் ஜெயம். அந்த மாதிரி வலப்புறமாக சுழன்று மேல் நோக்கி சென்ற அறிகுறிகள்லாம் அங்கே காணப்பட்டதாம். தனக்கு வெற்றி கிடைக்க போவதையும் முன்கூட்டியே அந்த அக்னி பகவானாகப்பட்டவர் அறிவித்தாராம். பிரதட்சிணா வர்த்த சிகஸ் தப்தஹாடக சன்னிபகா ஹவியஸ்தத் பிரதிச்சக்ரஹ பாவக ஸ்வயமுத்திதா குத்வாக்னிம் தர்பயத்வாச தேவதான வராட்சசான் ஆருரோக ரதசிரேஷ்டாம் அந்தர்தானகதம் சுபம். அதாவது அப்போ அந்த அக்னி ஜுவாலையிலேருந்து உருக்கி வார்த்த பொன்னை போன்ற அவ்வளவு பிரமாதமாக பலபலன்னு இருக்கக்கூடிய அக்னி பகவான் அந்த ஹோமகுண்டத்திலேருந்து எழுந்து வலமாக சுழன்று வரக்கூடிய ஜுவாலையினுடைய மேல் நுனியில் நின்று கொண்டு இவன் அந்த ஹோமத்திலெல்லாம் என்னென்ன அவியெல்லாம் கொடுத்தாலோ அந்த பொருள்களை தானே நேரில் பெற்றுக்கொண்டாராம். அக்னியில் அவருக்கு தேவையானதை அவியை அழித்துவிட்டு தீய இயல்புடைய தேவதைகள்
தானவர்கள் அரக்கர்கள் இவா எல்லாரையும் திருப்தி செய்துவிட்டு யாருடைய கண்களுக்கும் யாரோட கண்களையும் படாத அளவில் புலனாகாத அளவில் தனித்தன்மை பெற்ற ஒரு அழகான உத்தம ரதத்தில் இந்த மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித்தானவன் அமர்ந்து கொண்டானாம். ச வாஜிபே ஸ்துதுபிஷ்யா பாணிஷ்ய இஷிதைர்யுதா ஆரோபித மகாசாப சுசுபே சந்தனோத்தமः ஜாஜ்வல்யமானோ வபுஷா தபனீய பரிச்சதः மிருகை சந்திரார்த சந்திரேஷ்ய சாரத சமலங்கிருத்தா. ரொம்பவும் அதிகமாக பெருமை மிக்க அந்த தேர் ரதத்தில் என்னென்னலாம் இருந்தது தெரியுமா? 4 குதிரைகள் வந்து பூட்டப்பட்டிருந்ததாம். கூர்மையான பானங்கள், ரொம்பவும் வலிமை மிக்க பெரிய பெரிய வில்கள் அனைத்தும் அதில் வந்து வைக்கப்பட்டிருந்ததாம். அதனால் அந்த தேரானது ரொம்பவும் பேரழகோடு விளங்கித்தான். அந்த தேரினுடைய எல்லா பகுதிகளிலும் தங்கத்தாலேயே செய்யப்பட்டிருந்ததாம். அந்த தேரில் தங்கத்தாலேயே மான், சந்திரன் பிறைகள், பிறை நிலா அப்படின்னு இருக்கக்கூடிய பலவிதமான பொம்மைகள்லாம் அந்த தேரில் அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்ததாம். ஜாம்பூனத மகா கம்பூர் தீர்த்தபாவக சன்னிபகா பபுவேந்திரஜித கேது வைடூரிய சமலங்கிருத்தா. அப்போ இந்த மேகநாதராகப்பட்ட அரக்கன் இந்திரஜித்து அவனுடைய அந்த தேர் துவஜம், தேரானது முழுக்கவுமே பவுனால் செய்யப்பட்ட பட்டயங்களாலும் பலவிதமான வைடூரியம், கோமேதகம், வைரம் ஆகிய கற்களாலும் அலங்கரிக்கப்பட்டு எப்படி இருந்தால் தெரியுமா? பார்க்கறதுக்கு ஒரு அக்னியானது யாகமானது நடக்கிறது, அதில் வந்து கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பை போல, அக்னியை போல பிரமாதமாக ஒளி வீசித்தான். தேன சாதித்ய கல்பேனா பிரம்மாஸ்திரேன ச பாலிதா சா பபூவ துராதர்ஷோ ராவணி சுமமஹாபலஹா. இந்த மேகநாத இந்திரஜித் இருக்கான பிரமாதமான நிகரற்ற பலம் கொண்டவன், பலசாலியவன். யாராலையுமே காண முடியாத அந்த தேரினாலும் தன்னுடைய அந்த தேரில் வந்து சூரிய பகவான் எப்படி பிரமாதமாக ஒளி வீசி கொண்டிருப்பாரோ அது போன்றதான பிரம்மாஸ்திரத்தினாலும் இந்த மேகநாதன் இந்திரஜித்தானவன் பாதுகாக்கப்பட்டதுனால யாராலையுமே எதிர்கொள்ள முடியாதவனாக இருந்தானாம். யாருமே பார்க்க முடியலையாம், இவன் தான் மேகநாதன்ட்டு. சோபி நின்யாய நகராஜிந்திரஜித் சவிதிஜ்ஞயாக உத்வாக்னிம் ராட்சசைர் மந்திரைர் அந்தர்தானக தோ அப்ரவீத். அதாவது இந்த மேகநாதன் இந்திரஜித் இருக்கானே போர்னு கிளம்பிட்டான்னா அதில் வெற்றிக்குரிய நாட்டமாக வரவே மாட்டான். அப்போ என்ன பண்ணான்னாக்க அந்த வேள்விசாலையில் அக்னியில் வந்து எதிரிகையெல்லாம் தாக்கக்கூடிய அரக்க மந்திரங்களை எல்லாத்தையும் சொல்லி கூறிய ஹோமம் செய்து முடித்து விட்டு பட்டணத்துக்கு வெளியே வந்து யாருடைய கண்களிலேயும் படாதவனாக தனக்குள்ளேயே பேசிக்கொண்டானான். என்ன பேசிட்டான்னா, ஹத்யஹத்வ ரணே யௌதௌ வித்யா பிரவராஜிதௌ வனே ஜெயம் பித்ரே பிரதாசியாமி ராவணாய ரணார்ஜிதம். மனசுக்குள்ள பேசிக்கிறான் மேகநாதன் இந்திரஜித்து. ஒரு தவசியரை போல பொய்யான வேடம் போட்டுக்கொண்டு காட்டில் தெரியக்கூடிய இந்த ராமன் லக்ஷ்மணன் இருவரையும் போரில் வந்து கொன்று
அந்த போரில் வந்து நான் செய்து பெறப்பட்ட என்னுடைய போர் திறனால் பெறப்பட்ட வெற்றியை வந்து என்னுடைய தந்தையாகப்பட்ட அரக்கவண்ணன் ராவணனுக்கு காணிக்கையாக நான் அளிக்க போகிறேன் அப்படின்னு அவனுக்குள்ளேயே வீசின்றானாம் மேகநாதன். அத்ய நிர்வாணரா மூர்விம் ஹத்வாராமம் சலக்ஷ்மணம் கரிஷ்யே பரம பிரீத்திம் இத்யுக்த வா அந்தர்தீயதா. இப்போ மற்ற மனசூழலை நினச்சிக்கிறான் மேகநாதன் இந்திரஜித்து. இன்றைய தினம் போரில் பூமியில் வந்து ஒரு வானர பூண்டு கூட இல்லாமல் நான் வந்து செஞ்சிட போகிறேன். இந்த ராமன் லக்ஷ்மணன் இவ 2 பேரையும் நான் கொன்று போட்டுட்டு என்னோட தந்தையாகப்பட்ட ராவணனுக்கு நான் பேரானந்தத்தை வந்து அடிக்க போகிறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே தனக்குள்ளேயே அவன் பேசிக்கொண்டு யார் கண்களுக்கும் தெரியாமல் மறைந்து ஒளிந்தானாம். ஆபபாதாத சங்கிருத்தோ தசக்ரீவேன சோதிதா தீக்ஷ்ணகார்முக நாராசைஸ் தீக்ஷ்ணைஸ் துவிந்த ரரிபூரணே. இந்த மாதிரி அரக்க மன்னன் ராவணனால் உத்தரவிடப்பட்ட தன்னுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் பயங்கரமான வில் நாராச பானங்களை எல்லாம் கையில் எடுத்துட்டு அனைவருக்கும் அச்சமூட்டும் தோற்றத்தோட போர்க்களத்துக்கு வந்தானாம். ஆனால் அவன் போர்க்களத்துக்கு வந்ததே யாருக்கும் தெரியாது, மாயாவியாக தான் இருக்கான். சஹதர்ச மகாவீரியோ நாகௌ திசீர்சா விவா சுஜந்த விஷுஜாலானி வீரௌ வானர மத்தியகௌ. அப்போ இந்த மேகநாதன் இந்திரஜித்து வானர்களுக்கெல்லாம் இடையில இருப்பவர்களும் மகா வீரர்களும் 3 தல நாகம் இருக்கக்கூடிய போன்றவர்களையும் அம்புகளையெல்லாம் பிரமாதமான பொழிகின்றவருமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் ஆகிய 2 வீரர்களையும் பார்த்தானாம். அதாவது இந்த ராமபிரானும் லக்ஷ்மணனும் எப்படின்னாக்கா உடல் வந்து நல்ல பருமனானதாக இருக்கும், பருத்து உயர்ந்த இருதோள்கள், உன்னதமான தலை. இந்த மாதிரி ஸ்ரீ ராமன் லக்ஷ்மணன் அனைத்து விதமான மகாபுருஷ லட்சணங்களோடு அந்த இடத்துல வந்து விளங்கினார்களாம். இமௌ தாவிதி சஞ்சிந்திய லஜ்யம் கிருத்வாச கார்முகம் சந்தானேஷு தாராபி பர்ஜன்ய இவ விருஷ்டிமானே. அப்போ இவன் தான் மறைஞ்சின்றிருக்கானே மேகநாதன் இந்திரஜித்து. இந்த மாதிரி மகா புருஷர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் இவா 2 பேரையும் பார்த்துட்டு ஆஹா இவா தான் ராம லக்ஷ்மணன் அப்படின்றத அவன் தன் மனசில் புரிஞ்சுட்டு வில்லில் நானேற்றி ரொம்ப அடாத மழை, பெரிய மழை பெய்யும் பார்த்தீங்களா ஆகாயத்துலேருந்து, அது போல் அந்த மேகம் போல் பானங்களை எல்லாம் ராமபிரான் லக்ஷ்மணன் மேலே செலுத்தினானாம். சது வைகாயசம் பிராப்பியா சரதோ ராமலக்ஷ்மணோ அசக்ஷூர் விஷயே திஷ்டன் விவ்யாத இசிதை சரைகி. அந்த சமயத்தில் அந்த மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித்தானவன் கண்ணுக்கு புலப்படாத அந்த தேரில் ஆகாயத்தில் இருந்தபடியே ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் ஆகிய இருவர்களையும் கூறிய பானங்களால் வருத்தி எடுத்தானாம். தௌதஸ்ய சரவேகேனா பரீதோ ராமலக்ஷ்மணோ தனுஷி சகரே கிருத்வா திவ்யமஸ்திரம் பிரச்சக்ரது. இந்த மாதிரி மேகநாதன் இந்திரஜித்தினால் செலுத்தப்பட்ட அம்புகளால் அந்த அம்பு பொழிவினால் சூழப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் ஆகிய இருவரும் என்ன பண்ணாலாம், அவர்களுடைய விற்களில் வந்து பானத்தை தொடுத்து தெய்வீக சக்தியை கொடுக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் ஜபித்து ரொம்பவும் பிரமாதமான அதிமானுட போர்க்கருவிகளாக அதை மாற்றி அஸ்திரங்களாக அவைகளை வந்து வலுப்படுத்தினார்களாம்
ஸ்ரீராமபிரானும் லக்ஷ்மணனும் பிரச்சாதயந்தௌ ககனம் சரஜாலே மகாபலௌ தமஸ்திரே சூரியசங்காசை நைவ பஸ்பிருசத்து சரைஹி. பெரும் பலசாலியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் இவா இருவரும் பானப்பொழிவினால ஆகாயத்தை மறைத்தாலாம். சூரியனை போல ஒளி வீசக்கூடிய அஸ்திரங்களையும் பலவிதமான கணைகளையும் செலுத்தினாலாம். ஆனால் இந்த மகா பாவியான மேகநாதன் அரக்கன் தான் இருக்குமிடம் தெரியாத தன்மை படைத்த தேரில் அவன் இருந்ததுனால இந்த அம்புகள் அனைத்துமே அவனை தொடக்கூட முடியலையாம். சகி தூமாந்தகாரம் சக்ரே பிரச்சாதயன் நபகா திசஸ் சாந்தர் ததே ஸ்ரீமான் நீகாரதம் அசாவிருத்தாக. இந்த மேகநாதன் இருக்கானே இந்திரஜித்தை ரொம்பவும் புகழ்மிக்கவன். கரும் புகையினால ஆகாயத்தை இருளடைந்ததாக செய்து உடனடியாக மூடினானாம். அது மட்டுமா செஞ்சான், மக பனிமூட்டத்தினால 10 திசைகளையும் மறைத்தானாம். வானம் பூமி இரண்டிலும் இருளை பரப்பி எதுவுமே கண்ணுக்கு யாருக்கும் தெரியாதபடி போகச் செய்தானாம் மேகநாதன். நைவ ஜாத்தல நிர்கோஷா நச நேமி குரஸ்வனஹ சுசுர்வே சரஸ்தஸ்ய நசரூபம் பிரகாசத்தே. கணாந்தகாரே திமிரே சிலாவர்ஷம் இவாத்புதம் சாவவர்ஷ மகாபாஹூர் நாராச சரவிருஷ்டிபிகி. இந்த மேகநாதன் இந்திரஜித்தானவன் ஆகாயத்திலேயே இருந்து கொண்டு அவனுடைய உருவம் ஸ்ரீ ராமபிரானுக்கோ லக்ஷ்மணனுக்கோ அல்லது வான வீரர்களுக்கோ யாருக்குமே கண்ணில் படவே இல்லையாம். அவன் இருக்கக்கூடிய அந்த தேர் சக்கரங்கள் குதிரைகளுடைய குளம்படி அதனுடைய ஓசைகள் எல்லாமும் இவா காதுக்கு கேட்கவே இல்லையாம். அவன் வில்லில் ஏற்றக்கூடிய அந்த ஒலி அதுவும் இவா யாருமே கேட்கவே இல்லையாம். மகாவீரனாக இருக்கக்கூடிய மேகநாதன் இந்திரஜித்தானவன் கண்களுக்கு எந்த பொருளும் புலப்படாத கனத்த அந்த இருளில் மேலே இருந்து பாறைகளை பொழிவதைப் போல நாராசம் அப்படின்ற பானங்களை அற்புதமாக பொழிந்து அனைவரையும் தாக்கினானாம். சாராமம் சூரிய சங்காசை சரே தத்த வரோபிருசம் விவ்யாத சவரே கிருப்தா சர்வகாத்திரேஷு ராவணி தௌ ஹன்யமானௌ நாராசைர் தாராபிரிவ பர்வதோ ஹேமபுங்கான் நரவ்யாக்ரௌ திக்மான் முமுசது சராணே. மகாபாவியான அரக்கன் ராமனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் பல வரங்கள் பெற்றவன். போர்க்களத்தில் கோபமானது அவனுக்கு பொங்கி எழும். அப்பப்போ அவன் கிட்டக்க சூரியனுக்கு இணையான பானங்களால் ஸ்ரீ ராமபிரானுடைய உடல் முழுவதையும் மிகவும் தாக்கினானாம். அந்த சமயத்தில் 2 மாமலைகள் மீது எப்படி ஒரு பெரிய மழையானது புரியுமோ அதுபோல புருஷோத்தமர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் அவர்கள் 2 பேரில் நாராசங்கள் என்னும் வில்லானது வெம்பானது விழுந்து தாக்கினானாம். அந்த நிலையில் ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் தங்கப்பூந்தால் இழைக்கப்பட்ட கொடிய பானங்களை செலுத்தினார்களாம். அந்த சமயத்தில்
अन्तरिक्षे समासाद्य रावणीं कङ्कपत्रिणः विकृत्य पतका भूमौ पेदुस्ते शोणितोक्षिताः अधिमात्रं सरौगेन पीड्यमानौ नरोत्तमौ तानीषून् पततौ पल्लैः अनेकैः கிருந்ததுः. அப்போ ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணன் என்ன பண்ணாலாம், கழுகு சிறகுகள் கட்டப்பட்ட பானங்களை பட்சிகளைப் போல மிக வேகமாக வானத்தை போய் அடைஞ்சலாம். அந்த பானங்கள் மேகநாதன் இந்திரஜித்தை காயப்படுத்தி விட்டு ரத்தம் தோய்ந்தவர்களாக அவை மீண்டும் தரையில் விழுந்தலாம். அந்த பானங்கள்லாம் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் இவர்கள் இருவரும் புருஷோத்தமர்களும் அம்புகளினுடைய இடைவிடாத தாக்குதலால் ரொம்பவும் துன்பட்டு போனார்களாம். தங்களது அதாவது மேகநாதன் இந்திரஜித்தானவன் எய்த அம்புகள் அனைத்தும் மேலே விழுந்த பானங்களை எல்லாம் என்ன பண்ணாலாம், ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் பல்லம் அப்படின்ற வகையைச் சேர்ந்த அம்புகளால் எல்லாத்தையும் உடம்புல சுருகியிருந்த அனைத்து அம்புகளையும் துண்டித்து எரிந்தாலாம். யதோஹி தத்ருசாதேதோ சராணி பததசிதான் ததஸ்து தௌ தாசரதி சஸ்ரு ஜாதே அஸ்திர முத்தமம் ராவணேஸ்து திசர்வா ரதே நாரித பதன் விவ்யாததௌ தாசரதி ல வஸ்திரோ நிஷிதை சரைஹி. இந்த மாதிரி ராமபிரானும் லக்ஷ்மணனும் கூரான பானங்கள் ஆகாயத்திலேருந்து எந்த இடத்துலேருந்து விழருது அப்படின்றத நாம் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்தை இலக்காக கொண்டு சக்தி மிகுந்த அஸ்திரங்களை எல்லாம் உடனடியாக விடுவித்தார்களாம். அதிரதன் அப்படின்ற பெருமைக்கு உரியவனும் அஸ்திரக்கலையில மகா நிபுணனுமான இந்த மேகநாதன் இந்திரஜித்தானவன் தன்னுடைய ரதத்தில் இருந்து கொண்டே எல்லா திசைகளுக்கும் சென்று கூறிய பானங்களால் ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் வருத்தி எடுத்தானாம். நேதா கி வித்தௌ தௌ வீரௌ உர்வபுங்கை சுசம்ஹிதை பபூவதூர் தாசரதி புஷ்பிதாவிவ கிம் சுகௌ. பிரமாதமாக பொன்னால் அமைக்கப்பட்ட சிறகுகள் இணைக்கப்பட்டவைகளும் உறுதியானவைகளுமான இந்த மேகநாதன் இந்திரஜித்தினுடைய பானங்களால் ரொம்பவும் துன்புறுத்தப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் இவர்கள் இருவரும் உடல் முழுவதும் செந்நீர ரத்தமானது படிஞ்சதாம். அப்படி பெருகியதுனால அவளை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் தெரியுமா, பிரமாதமாக புரச மரம், அந்த புரச மரம்னு ஒன்று இருக்குது, அந்த மரத்தில் பூத்திருக்கக்கூடிய பூக்கள்லாம் பிரமாதமாக ஸ்கச்சவேல்னு இருக்கும். அதுபோல் ராமபிரானும் லக்ஷ்மணனும் காணப்பட்டார்களாம். நாசிவேத கதிம் கன்சின் நசரூபம் தனுஸ்வரான் ந சாந்தியத் விதிதம் கிஞ்சித் சூரியஸ்யே வாப்ர சம்பளவே. இந்த மாதிரி இந்த மேகநாதன் இந்திரஜித்தானவன் எந்த இடத்துல அவன் சஞ்சரிக்கிறான், அவன் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்றத யாராயுமே கொஞ்சம் கூட அறியவே முடியவில்லையாம் போர்க்களத்தில். அவனோட உருவம் என்ன, வில் எப்படிப்பட்டது, பானங்கள், இவை அனைத்தையுமே யாராலையுமே பார்க்கவே முடியலையாம். மேகத்தினால் மறைக்கப்பட்ட சூரியனை போல இந்த அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் அவனை பற்றிய எந்த விதமான ஒரு விஷயமுமே யாருக்குமே கண்ணுக்கு புலனாகவே இல்லையாம்.
தேன வித்தாஸ்ய ஹரையோ நிகதாஸ்ய கதாசவः பபூவு சதஸ்தத்ர பதிதா தரணீதலே. லக்ஷ்மணஸ்து சுசங்கிருத்தோ பிராத்தரம் வாக்கியமப்ரவீத். பிரம்மமஸ்திரம் பிரயோக்ஷ்யாமி பதார்த்தம் சர்வரக்ஷசாம். அப்போ அந்த சமயத்தில் இந்த மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித்தானவன் நூற்றுக்கணக்கான வானரங்கள் அவனால் புண்படுத்தப்பட்டாலாம். அம்பு தாக்குதல்களால் சில வானரங்கள் உயிரையே இழந்து தரையில் சாய்ந்து விட்டாலாம். மிகவும் கோபம் கொண்ட லக்ஷ்மணன் தன்னுடைய மூத்த சகோதரனை பார்த்து, ஸ்ரீராமபிரானை பார்த்து, நான் இந்த சமயத்திலேயே எல்லா விதமான அரக்கர்களுடைய உயிரையும் பறிக்க போகிறேன், அதன் பொருட்டு பிரம்மாஸ்திரத்தை நான் இந்த சமயத்தில் செலுத்த போகிறேன் அப்படின்ற ராமபிரான்கிட்ட லக்ஷ்மணன் சொன்னானாம். தமுவாச்ச ததோ ராமோ லக்ஷ்மணம் சுபலக்ஷணம் நைகஸ்ய ஏதோ ரக்ஷாம்சி பிருத்திவியாம் ஹந்துமர்ஹசி. அந்த சமயத்தில் ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணார்னாக்கா, பிரமாதமான நல்ல குணங்களை உடைய நல்ல இயல்புகளை உடைய லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, நாம் இப்போ ஒரே ஒருவனுக்காக அவன் செஞ்ச குற்றத்துக்காக யாரோ ஒருத்தன் செஞ்சிருக்கான், அதனால் மண்ணுலகில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் அனைவரையும் கொல்வது அப்படின்றது க்ஷத்ரிய தர்மத்துக்கோ வேற தர்மத்துக்கோ சரியானது இல்லையே அப்படின்னாராம். ஆயுத்தியமானம் பிரச்சன்னம் பிராஞ்சலியும் சரணாகதம் பலாயந்தம் பிரமத்தம் வா நத்வம் ஹந்து மிகார்ஹசி. இப்போ ராமபிரான் சொல்கிறா லக்ஷ்மணன்ட்ட, லக்ஷ்மணா, போர் முனையில் பார்வையாளர்களை போல கைத்தட்டி நின்று கொண்டு போரே செய்யாமல் இருப்பவனையும் தன்னோட உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏதேனும் ஓர் புதர் இருக்கக்கூடிய இடத்தில் மறைவிடத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடியவனையும் என்னை எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னுட்டு நம்ம கிட்டக்க கெஞ்சுவதை போல கைகூப்பி நிற்கக்கூடியவனையும் நம்மிடம் அடைக்கலம் புகுந்து விட்டவனையும் அச்சம் கொண்டு ஓடுகின்றவனையும் போர்க்களத்தில் புத்தி கலங்கி இருக்கக்கூடியவனையும் எக்காலத்திலும் நீ கொல்லக்கூடாது லக்ஷ்மணா. இதுதான் தர்மசாஸ்திரம், வேத தர்மசாஸ்திரம்னு சொன்னாராம், க்ஷத்ரிய தர்மசாஸ்திரத்தையும். அசைவது வதே யத்னம் கரிஷ்யாவோ மகாபலா ஆதேக்ஷ்யாவோ மகாவேகான் அஸ்திராணாசி விஷோப்பமான. இப்போ ராமபிரான் சொல்கிறா லக்ஷ்மணா, நீ ரொம்பவும் பெயராற்றல் கொண்டவன் தான், அதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. இந்த சமயத்தில் இப்போ நம்ம மற்ற அரக்கர்களை பற்றி சிந்திக்கக்கூடாது. இந்த மேகநாதன் இந்திரஜித்தானப்பட்ட இவனை மட்டுமே கொல்வதிலேயே நம்ம கவனத்தை செலுத்தணும். நம்மிடம் உள்ள சக்தி மிக்கவைகளும் விஷப்பாம்புகளை போன்றமான அஸ்திரங்களை நாம் இப்போ பிரயோகிப்போம் அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக. தமேனம் ஆயினம் க்ஷூத்ரம் அந்தரிஹிதரதம் பலாத் ராட்சதம் நிஷந்தி திருஷ்டுவா வானரயூதமாக யத்யேஷ பூமிம் விசதே திவம் வா ரசாதலம் வாபி நபஸ்தலம் வா ஏவம் நிகூடோவி மமாஸ்திர தக்தா பிரதிஷ்யதே பூமிதலே கதாசு. இப்போ ஒன்று தெரிஞ்சுக்க லட்சுமணா, மகா மாயாவியாக இருக்கக்கூடிய இந்த அரக்கன் இருக்கானே மேகநாதன் இந்திரஜித்து, மகா மட்டகரமான புத்தி உடையவன், யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் மறைந்து கொள்ளக்கூடிய தனித்தன்மையினால
அவன் இப்போ மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய தேரில் இருந்து கொண்டிருக்கான் அவன். அப்பேற்பட்ட இந்த மேகநாதன் இந்திரஜித் என்ற அரக்கனை வானர தலைவர்கள் தங்களுடைய கண்களால் பார்த்துவிட்டால் போதும், அவனோட உயரை வாங்காமல் விட மாட்டார்கள். இவன் பூமி, வானுலகம், பாதாளம், ஆகாயம் ஆகிய எந்த இடத்துக்கு வேணாலும் இவன் போய் புகுந்து மறைந்து கொண்டாலும் சரி, என்னுடைய அஸ்திரங்களால் அவன் எரிக்கப்பட்டு மண்தரையில் விழுவது கண்டிப்பாக நிச்சயம் அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன்ட்ட. இத்தேவ முக்த்வா வசனம் மகாத்மா ரகுப்பிரவீர பிளவகர்ஷ பைர்விருத்தா வதாய ரௌத்ரஸ்ய நிருசம்ச கர்மணா ஸ்ததா மகாத்மா துவரிதம் நிரீட்சதே. அப்போ அன்றைய போர்க்களத்தில் வானர தலைவர்களால் சூழப்பட்ட ரௌத்ர திலகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் இந்த மாதிரி மிகச்சிறந்த உயரிய நோக்கங்களோட கூடிய சொற்களை எல்லாம் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு, கொடுஞ்செயல் புரிபவனும் பயங்கரமான அந்த அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தை கொல்வதற்கான உத்தியை பற்றி அந்த சமயத்திலேயே சிந்திக்க தொடங்கினாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே அசீதிதிம சர்க்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண யுத்தகாண்டத்தில் 80வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.